இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கோ 3 வீரிய ஒட்டு ரகம். முன்னாடி வந்து கோ 1 கோ 2 ஒட்டு ரகம் வெளிவிட்ருக்கோம். தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் வெளிவிட்ருக்கோம். இந்த கோ 3 வந்து கோ 1 கோ 2 விட அதிக மகசூல் தரக்கூடியது. நிலைய வந்து இலை பாகமும் தண்டு பாகம் குறைஞ்சிருக்கும். இதனால் வந்து மாடு வந்து விரும்பி சாப்பிடும். இது கோ 3 வந்து ஆக்சுவலாக வந்து 2 கணுவுள்ள குச்சியை வந்து நடணும். முதல் கட்டிங் வந்து 3 மாதத்துக்கு பிறகு முதல் கட்டிங், அது முதல் அறுவடை ஆகும். முதல் அறுவடை அதற்கு பிறகு 45 நாள் ஒரு இடைவேளை விட்டு வருஷத்துக்கு 8 முறை அறுவடை செய்யலாம். இப்படி வருஷத்துக்கு 8 முறை அறுவடை செய்யும்போது வருடத்துக்கு 400 முதல் 450 டன் வந்து தீவன பயிர் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த தீவன பயிர்களே அதிக மகசூல் தரக்கூடிய வந்து இது வந்து கோ 3 ஒட்டு ரகம் தாங்க. இது ஆக்சுவலாக வந்து இலைப்பாகம் வந்து நிலையவும் தண்டு பகுதி வந்து குறைச்சலாக இருக்கும். இதனால் வந்து மாடு விரும்பி சாப்பிடும். அதாவது மாட்டுக்கு வந்து புல்லும் தீவன பயிர் வகை தீவன பயிரும் 3:1 விகிதத்தில் மாட்டுக்கு கொடுக்கும்போது சதவீத உணவு ஆகிறது. ஹெக்டருக்கு வந்து 400 முதல் 450 டன் வந்து மகசூல் தரக்கூடியது. இது வருடத்துக்கு 8 அறுவடை செய்யலாம். முதல் அறுவடை வந்து ஃபஸ்ட்டு வந்து 2 கணு உள்ள குச்சி வந்து நடணும். நட்ட 3 மாதத்துக்கு அப்புறம் முதல் அறுவடை செய்யலாம். அதுக்கு பிறகு 45 நாள் இடைவெளியில் 8 முறை வந்து இதை வந்து அறுவடை பண்ணலாம். இது மாட்டு வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடும். இதில் வந்து முனங்கள்லாம் இருக்காது. பழைய வெளிவிட்ட கோ 1 கோ 2 ரகங்கள் ஒட்டு ரகத்தில் இலையிலையும் சரி தண்டு பாத்திலும் சரி முனங்கு இருக்கும். அது முள் இருக்கும். அதனால் வந்து மாடு வந்து விரும்பி சாப்பிடாது. அது மட்டுமின்றி அது வெட்டுவதற்கு மிகவும் கைக்கு வந்து ரொம்ப வந்து புண்ணாயிடும். இது வந்து ஆக்சுவலாக எல்லாமே வந்து வலுவலுன்னு இருக்கும். ஸோ மாடு நல்லா விரும்பி சாப்பிடும். கட் பண்ணுறதுக்கு இன்னும் சுலபமாக கட் பண்ணலாம்.